M.N.S. Lavanya, Assistant Professor, Department of English, KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see about question and answers from Innegrove. What type of narrative structure does Innegrove use? It uses a multi-perspective, inconsistent testimony structure where each character gives a conflicting account of the same crime. இந்த கிரவுண்டில் வந்து என்ன நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா ஒருத்தர் கேரக்டரும் ஒரு மாதிரியான சாட்சி சொல்கிறாங்க. ஹூ இஸ் த விக்டிம் இன் த ஸ்டோரி? தஹி ஹீரோ இஸ் சாமுராய். இதில் வந்து யார் பாதிக்கப்பட்டவங்கன்னா தஹி ஹீரோ. வாட் கிரைம் இஸ் சென்ட்ரல் டு த ஸ்டோரி? த மர்டர் ஆஃப் தஹிக் ஹீரோ அண்ட் த அலீஜ் ரேப் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் மெசாக்கோ. இதோட சென்ட்ரல் க்ரைம் என்ன நடந்திருக்கு இந்த ஸ்டோரினா, தஹி ஹீரோவை மர்டர் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மெசாக்கோவை ரேப் பண்ணியிருக்காங்க. ஹூ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் டிஸ்கவரிங் த பாடி? த உட்கட்டர். யார் முதல்ல அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உட்கட்டர். வாட் வெப்பன் இஸ் ஃபவுண்ட் நியர் த கிரைம் சீன்? எ சிங்கிள் எட்ஜ்டு ஸ்வோர்டு. எந்த வெப்பன் வந்து அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸ்வோர்டு. வாட் டஸ் த புத்திஸ்ட் ப்ரீஸ்ட் விட்னஸ் பிஃபோர் த கிரைம்? He sees the samurai and his wife traveling together shortly before the murder. புத்திஸ்ட் பிரிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சாட்சி சொல்கிறாருன்னா, அந்த மர்டருக்கு முன்னாடி சாமுராயும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒன்றா தான் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் தஜுமாரோ? எ நோட்டோரியஸ் பண்டிட் ஹூ கிளைம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கிரைம். தஜுமாரோ வந்து ஒரு கொள்ளக்காரன் இந்த ஸ்டோரியில். அக்கார்டிங் டு தஜுமாரோ, ஹவு டஸ் ஹி லியூர் த கப்புள் இன் டு த grove? By pretending to sell valuable swords and enticing the samurai. இந்த ஸ்டோரியில் தஜுமார் வந்து எப்படி வந்து அந்த கப்பில் வந்து பேசிட்டு அந்த க்ரௌக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து விலை உயர்ந்த ஸ்வோர்ட்ஸ் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆசை காட்டி அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். தஸ் தஜுமாரு அட்மிட் டு அசால்ட்டிங் மெசாக்கோ? எஸ், ஹி கிளைம்ஸ் ஹி ரேப்டர், பட் ஹி கிவ்ஸ் திஸ் as பார்ட் ஆஃப் நோபல் ஜுவல் நரேட்டிவ். தஜுமாரை வந்து அட்மிட் பண்ணிக்கிறானா, அவன் தான் மெசக்கோ ரேப் பண்ணானா? ஆமாம், அட்மிட் பண்ணிக்கிறான். ஹவு டஸ் தஜுமாரோ சே த செமுராய் டைட்? என்ன ஹீரோக் டுவெல் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் தஹி ஹீரோ. தஜுமாரோ வந்து கேட்குறாங்க, எப்படி வந்து செமுராய் இறந்துட்டான் அப்படின்னா, அவன் சொல்கிறான், அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டோம், அந்த சண்டையில் தான் வந்து அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஹவு டஸ் மெசாக்கோ டிஸ்கிரைப் த மர்டர்? ஷி கிளைம்ஸ் ஷி ஸ்டாப்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஓவர்வெல்ம்ட் பை கில்ட் அண்ட் டெஸ்பேர். இப்போ மெசோக்கோ வந்து அந்த மர்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அவள் தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கொன்னுட்டா, ஸ்டாப் பண்ணிட்டா, என்னால் அந்த கில்ட்டு வந்து தாங்க முடியல, அதனால தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் மெசோக்கோ சே அபவுட் தஜுமாரோ ஆஃப்டர் த அசால்ட்? ஷி போர்ட்ரேஸ் him less heroically, describing him as cowardly and leaving immediately. தஜுமாரோ பற்றி மெசோக்கோ என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ரொம்ப கோழை, என்னை உடனே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். How is Mesaga's story different from Tejumaro's? She depicts herself as more active and claims that she killed her husband, not the bandit. எப்படி வந்து மசோக்கோட ஸ்டோரி வந்து தஜுமாரோட ஸ்டோரியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒருத்தர் ஒரு மாதிரியான சாட்சி சொல்கிறாங்க. மெசோக்கோ சொல்கிறான், அவள் தான் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணான், அதாவது கொலைகாரன் அந்த கொள்ளைக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹூ ப்ரொவைட்ஸ் த ஃபைனல் டெஸ்டிமனி? கடைசியாக யார் சாட்சி சொல்கிறா? டெட் சாமுராய் ஹிம்செல்ஃப் த்ரூ எ ஸ்பிரிட் மீடியம். இறந்து போன சாமுராயை ஸ்பிரிட் மாதிரி அவன் தான் வந்து ஃபைனல் டெஸ்டிமனி கொடுக்குறான். அக்கார்டிங் டு தஹி ஹீரோஸ் டெஸ்டிமனி, ஹூ ஹில்ஸ் எம்? He says he killed himself committing suicide after Masago pleaded with both men to kill her husband. தஹி ஹீரோஸ் டெஸ்டிமனி, அவன் சாட்சியில் சொல்லும்போது யார் வந்து கொலை பண்ணான்னா, அவன் சொல்கிறான் அவனே கொன்னுட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா வந்து மெசோகோ வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை கொன்னுடுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவனே செத்து போய்ட்றான். வாட் காமன் டீட்டெயில் அப்பியர்ஸ் இன் ஆல் டெஸ்டிமனிஸ்? தட் த கிரைம் அக்கர்ட் இன் எ செக்லூடட் கிரவுட். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லா சாட்சியும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த கிரைம் சீன் எங்கே நடந்திருக்குன்னா, அந்த ஒரு தனியாக ரொம்ப தனிமையான ஒரு கிரவுண்டில் நடந்திருக்குன்னு, அது மட்டும் எல்லாருமே உண்மையாக சொல்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரிங் டெஸ்டிமனி ஸ்ட்ரக்சர் எம்ஃபசைஸ்? சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ட்ரூத் அண்ட் அன்ரிலையபிலிட்டி ஆஃப் விட்னஸஸ். ஏன் இப்படி விதவிதமான சாட்சி சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டான சாட்சி சொல்கிறாங்க? இது எந்த குறிக்குது அப்படின்னா, எப்படி வந்து ஒருத்தர் தன்னோட உண்மை வந்து திருச்சி பேசுகிறாங்க. அப்புறமா வந்து விட்னஸ் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒரு விட்னஸும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஹவ் இஸ் மெசாகோ போர்ட்ரேட் அக்ராஸ் டெஸ்டிமனிஸ்? Inconsistently, she is alternately a victim, a betrayer, and a desperate wife.
மெசேகோவை வந்து எப்படி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியில் அப்படின்னா, அவள் தான் வந்து விக்டிம் இந்த ஸ்டோரியில் பாதிக்கப்பட்டவ. அதுக்கப்புறம் வந்து ஏமாத்துக்காரி, அதுக்கப்புறமும் வந்து ஒரு ஹோப்லெஸ் ஒய்ஃபு. What theme does the story explore regarding human nature? That people distort truth to protect their pride, honor or self-image. இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெஸ்டிமனிஸ் கொடுக்குறாங்க இந்த ஸ்டோரியில். அதனால் இந்த ஸ்டோரி வந்து மனிதத்தன்மையை பற்றி என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பீப்புள் வந்து தன்னுடைய மான மரியாதைக்காக, தன்னுடைய இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக எவ்வளோ வேணால் பொய் சொல்லுவாங்க, உண்மையை மறைப்பாங்கன்னு சொல்லுது இந்த ஸ்டோரி. வாட் இஸ் த மாரல் ஆர் ஓவர் ஆர்க்கிங் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி? That objective truth is elusive and each person shapes reality according to their own perspective. இந்த ஸ்டோரி சொல்கிற மெசேஜ் என்னென்னா, அப்ஜெக்டிவ் கரெக்டான ட்ரூத் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒருத்தரும் வந்து உண்மையை வந்து தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. That's the end of the story. Thank you.